எல்லாருக்கும் வணக்கங்க. சோமரசம்பேட்டையில் இருக்க பெரியாண்டவர் கேட்ரிங் தங்கம் மாமியை சந்திக்கிறதுக்காக நான் கரூர்லேருந்து சீக்கிரமாகவே கிளம்பி போனேங்க. அப்போ தான் அவங்க ஷாப்பில் இருக்க மல்லிகை வாசல் பெருக்கி கோலம் போட போனாங்க. கொடுப்பா நான் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பொடியை வாங்கி நான் வந்து சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டேன். அதை வந்து மாமி ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வெல்கம் டு சர்ப்ரைஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சோமரசம்பேட்டை தங்கம் மாமி இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க. இன்னைக்கு நமக்காக தீபாவளி ரெசிபியாக இனிப்பாக செஞ்சு காட்ட போகிறாங்க. என்னென்னு மாமிகிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்கள் மாமி. வணக்கம். வாங்க சரசம்மா. இன்னைக்கு இனிப்பு சீடை செஞ்சு காமிக்க போகிறோம். சரிங்க மாமி. இப்போ அதுக்கு உண்டான கைமுறுக்கு, அதிரசம் இது எல்லாமே செஞ்சு காட்டிட்டீங்க. இன்னைக்கு நம்மளோட சரசு சமையல் வியூவர்ஸ்க்காக நமக்கு வந்து மாமி இனிப்பு சீடை எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே மாமிக்கிட்ட கேட்டுடலாங்க. சொல்லுங்கள் மாமி. ஈரரிசி மாவு எடுத்துங்கிறது எடுத்துருக்கோம். இப்போ ஈரரிசிங்கிறது வந்து பச்சரிசியில் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், பச்சரிசி நம்ம 2 மணி நேரம் ஊற போட்டிருக்கோம். 5000 பச்சை மாவு பச்சை தான் ஊற போட்டு நம்ம களைஞ்சு அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அதிரசத்துக்கு வறுக்கிறதுல இதுக்கு நம்ம வறுக்க போகிறோம். இது வந்து அதிரசத்துக்கு மாதிரியே நைஸாக அரைச்சிக்கணுமா? நைஸாக தான் அரைக்கணும். எல்லா ஈரரிசி மாவும் நைஸாக தான் இங்கே அரைக்கணும். ஆமாம். இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம கொஞ்சமாக செய்யறதா இருந்தால் வீட்டில் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் 2 டம்ளர் போட்டு பண்ணுறோம். சலிச்சுக்கலாம். நைஸாக சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு வறுக்கணும். வறுத்துட்டு மறுபடியும் சலிக்கணும். இப்போ நீங்கள் அதிகமாக பண்ணுறதால மெஷினில் கொடுத்து திரிச்சிட்டு. ஆமாம் ஆமாம். 5000 பச்சை மாவு பச்சை முன்னாடியே 2 மணி நேரமாக ஊற வச்சு நம்ம நல்லா கழனி பிடிச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம வறுக்கணும். நைஸாக அரைக்கணும். ஆனால் அதிரசத்துக்கு ஈரமாவில் நம்ம பாகு போட்டுருவோம். இதுக்கு வறுத்தணும். ஆமாம், அரைச்சிட்டு வந்து முதல்ல மாவை சலிச்சுட்டு மறுபடியும் வறுத்துட்டு மறுபடியும் சலிச்சு இல்லை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட மாவை எடுத்து கூட தினம் கொஞ்சமாக கூட சீடை போட்டுக்கலாம். ஒரு ஏடியாக போடணுங்கிறதுல மாவு கெட்டு போகாது. சரிங்க. இந்த சீடை மாவு கெட்டு போகாது. பண்ணி கூட வச்சுக்கலாம். தேவையான பொருள் வந்து இதுக்கு வந்து 1 கிலோ ஈரரிசி மாவு, 3/4 கிலோ வெல்லம், ஏலக்காய் தேவைக்கு, நெய் வச்சுருக்கோம் வாசனைக்கு. நம்ம நெய்லேயே போட முடியாது, 200 ஊற்றலாம். இது வந்து தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். உளுந்தம்பொடி 50 கிராம். இது உளுந்தம்பருப்பை வறுத்து நம்ம முறுக்குக்கு பொடி பண்ணுற அதே உளுந்தம்பொடி மாவு தான். உளுந்து வந்து கொஞ்சம் இளம் சிவப்பா அப்படி மாறி இல்லை, உளுந்து நல்லாவே வறுக்கலாம். வறுத்தா இந்த வாசனை இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த அரிசி மாவு வறுத்தரலாமாங்க? வறுத்தரலாமா. இப்போ பாருங்க, அரைச்சிட்டு வந்த ஈர அரிசியை மாமி வானலியில் சேர்த்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு வானலியில் ஓரத்துல எல்லாம் ஈர அரிசிங்கிறதுனால ஒட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்தோம்னா இது வந்து நல்ல கலகலன்னு உதிராக வந்துடும். என்னங்க மாமி? இன்னொன்று ஈரரிசி மாவை நம்ம சட்டியில் போட்டோம்னா நம்ம ரொம்ப வேகமாக அடுப்பு வச்சு அடியில் போய் தீஞ்சு போகும், ஒட்டிக்கும். ஈரரிசி ஒட்டிக்கும். நம்ம சிம்மில் வச்சு மெதுவாக நம்ம புரட்டி கொடுத்தா வறுத்துடும். இப்படியே நல்லா வறுத்துட்டு இப்படி எடுத்தேன்னா இந்த கோலம் போடுற பதம், இப்படி கோலம் போடுற பதம்னு சொல்லுவாள். இந்த அப்படி இப்போ இந்த பதம் வந்துருச்சு. என்னங்க மாமி? ஆமாம். இனிமேல் ரொம்ப வறுத்தா அந்த தீஞ்சு போன வாசனை வந்துடும். இதான் பதம் நமக்கு. இது அப்படியே இந்த மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வெல்லம் வந்து பாகு வைக்க போகிறோம். இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிடலாமா? காய்ச்சிடலாமா. சரிங்க மாமி. வெள்ளை பாகுக்கு வந்து நீங்கள் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கீங்க இல்லையா? ஆமாம், எப்போவுமே வெல்லமோ சர்க்கரையோ தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றினா தான் பாகு நமக்கு நல்லா வரும். இப்போ இதுக்கு வந்து அதிரசத்துக்கு மாதிரியே பாகு காய்ச்சணும் இல்லை? அதிரச பாகு வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்த்து உருண்டை பாகு எடுப்போம். இதுக்கு வெல்லம் கரைஞ்சா போதும், ரொம்ப காய வேண்டாம். ஒரு அரை காய்ச்சல் வச்சு ஒரு நல்லா கிளற கரைஞ்சிட்டே. ஆமாம், கரண்டியில் எடுத்து ஊற்றினாலும் நமக்கு தெரியும். நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இப்போ இந்த மாவை வந்து அதில் போட்டு நம்ம கிளறி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, இப்போ லேசாக நுரைச்சிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிக்கலாம். எடுத்து பார்த்தா வெல்லம் கட்டி இல்லாமல் கரைஞ்சிருந்தா போதும். பதம் வர வேண்டியது இல்லை. இதுதான் பதம். இந்த பாகுக்கு இதுதான் பதம். இப்போ இதை வடிச்சிட்டு பிசைஞ்சுக்கலாமா? ஆமாம். இப்போ நீங்கள் வெள்ளை பாகு காய்ச்சிட்டீங்க மாமி. இது வந்து கல் இல்லாத வெல்லம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே டைரெக்டாக தான் ஊற்றி பிசைய போகிறீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ நீங்கள் வச்ச பாகு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு தான், 1க்கு 3/4. இப்போ ஊற்றி பிசைஞ்சு காட்டுறீங்களா? பிசைஞ்சு காமிக்கிறோமா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா மாமி பாருங்கள், இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே அதில் பிசைஞ்சுக்க போகிறாங்க. நல்லா கிளறி கொடுக்குறாங்க. நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள்
பாகு காய்ச்சி ஊற்றுன இந்த மாவில் நீங்கள் இப்போ தேங்காய் துருவல், ஏலக்காய், உளுந்து தேங்காய், உளுந்தம்பொடி, நெய் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டீங்க. இப்போ இனிமேல் உருட்டி போட வேண்டியதுதான். அதிரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதிரசத்துக்கு உளுந்தம்பொடி எல்லாம் போட மாட்டோமே, போட மாட்டீங்க. தேங்காய் எல்லாம் போட மாட்டேங்குது, எல்லாம் போட்டு கெட்டியாக இருக்கு. கெட்டியாக, ஏன்னா அப்போ தான் உருட்ட வரும், இல்லைன்னா உருட்ட வரும். கையிலேயே உருட்டிடுவோம் நாங்கள்லாம், உள்ளங்கையில் உருட்ட மாட்டோம். இது ரொம்ப முழுமுழுன்னு உருட்டக்கூடாது, மேடு பள்ளமாக தான் இருக்கும். வெடிப்பு இருக்கணும் இதில். அது வெடிச்சுக்கும், மேடு பள்ளமாக இருந்தாலே வெடிச்சுக்கும் போகிறோம். இது வந்து நம்ம உருண்டையாக உருட்டணுங்கிறதெல்லாம் இல்லை இப்படி தான், இவ்வளோதான் உருட்டினாவே உள்ளே எல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்க, இனிப்பு சீடைக்கு இந்த மாதிரி பக்குவமாக பாகு காய்ச்சி மாமி பிசைஞ்சிட்டு இப்போ உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கெட்டியாக இருக்குங்க மாவு. அதே மாதிரி இந்த சீடை மாவையும் நம்ம அதிரச மாவு மாதிரி வச்சிருக்கலாமாங்க மாமி? வச்சிருக்கலாம். எத்தனை நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம்? அது 10-15 நாள் எவ்வளோ நாளும் வச்சிருக்கலாம். நெய் சேர்த்துருக்கோமா ஒன்றும் ஆகாது. நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நாங்கள் உருட்டுறோங்க. அதே மாதிரி உருண்டைகளும் ஒன்று போல் இருந்தால் தான் சீக்கிரம் வேகும் இல்லையா? ஒரே மாதிரி வேகும். இது வந்து அப்படியே கொட்டக்கூடாது, சரிங்க. இப்படி எடுத்து தான் நம்ம போடுறோம். கொட்டினா வெள்ளை மாட்டினால எல்லாம் ஒன்றாயிடும். கொஞ்சம் ரெண்டாக பொறுமையாக தான் தள்ளி பொறுமையாக தான் போடணும். அடுப்பு வேகமாகவும் வைக்கக்கூடாது, உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது வெள்ளமாக இருக்கிறதுனால. தள்ளி தான் நம்ம போடணும். உடனே கரண்டியை போடக்கூடாது, கொஞ்சம் மேலே எழும்பி கொஞ்சம் வந்த பிற்பாடு நம்ம மெதுவாக திருப்பி விடணும். ஏன்னா உடஞ்சி எண்ணெயில் கலந்துச்சுன்னா அந்த எண்ணெய் மறுபடியும் நம்ம வடிகட்டி வீணாக போடும். கருப்பாக எல்லாம் முதக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ சீடை வந்து எண்ணெய் நிறைய இருக்குது, சீடை வந்து குறைவான அளவு தான் போட்டிருக்கீங்க மாமி. நிறைய போடக்கூடாது, இது நிறைய போட்டு உடஞ்சி போயிடும். 10 கொஞ்சம் தான் போட்டு பொறுமையாக தான் எடுக்கணும். முறுக்கு மாதிரி தட்டை மாதிரிலாம் இது நிறைய போட முடியாது. நிறைய பேருக்கு மாமி சீடை வந்து கார சீடை, இனிப்பு சீடை போடும்போது வெடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால? நல்லா வறுக்கணும், சலிக்கணும். வறுக்காது எது இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் வெடிக்கும். தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், பல்லுப்பெல்லாம் போட்டுக்கலாம். அந்த தேங்காயை வறுக்க வேண்டாம். இதுலேயே தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் இதுலேயே தான் இதாகிடுமே. இது பச்சையாகவே போட்டுக்கலாம். ஆமாம், இந்த பாருங்கள், இப்போ சீடை வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். நல்லா நிறம் மாறி வருது, நிறம் மாதிரி வெடித்து வருது பாருங்கள். இப்படி வெடித்து வந்தால் உள்ளே நல்லா வெந்துடும். அதுக்காக தான் முழுமுழுன்னு உருட்ட வேண்டாங்க. இப்போ சீடை நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ மாமி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாமி? ஆமாம், இப்போ இந்த பட்சணைகள் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. கைமுறுக்கு, அதிரசம், மனோகரம், இனிப்பு சீடை, கார சீடை எல்லாமே பண்ணுறீங்க மாமி. யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் அனுப்பி கொடுப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிட்டு எல்லாருக்குமே அனுப்புகிறோம். எல்லாருமே கேட்குறா. பாதி பேர் மாவு போட்டு கேட்பா, சரியாக இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. மாமி வந்து இந்த மாதிரி அனுப்பி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வாங்கும்போது எங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்சமும் வேணுனாலும் கலந்து வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. ஊறுகாய், பொடி வகை எல்லாமே கலந்து கூட நீங்கள் 3 kg வெயிட் கேட்குறாங்க கொரியரில். அந்த பாக்ஸ் அப்போ தான் பேக் பண்ண முடியும், இல்லாட்டி ஆடி உடஞ்சி வீணாயிடும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். பாருங்க மாமி எவ்வளோ பொறுமையாக 4 நாளாக தான் போடுறாங்க. இல்லைன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும், எண்ணெய் பூரா வீணாயிடும். சட்டி நிறையெல்லாம் இது போட முடியாது. வீட்டில் நம்ம சின்ன அடுப்பில் சின்ன சட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டு பொறுமையாக எடுத்துடலாம். இப்போ இது ஒட்ட எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துட்டேன். சுட சீடை மாமி பாருங்க, சுட சீடை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்கு, நல்லா சூடாக இருக்குது மாமி. சிக்கடிக்காது. இது எத்தனை நாள் வச்சுருந்தாலும், ஏன்னா மாவு எல்லாமே வறுத்த பொருள். சூப்பராக இருக்கு. இந்த நேரம்னா நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும். உள்ள மாவு வெந்திருக்கும், வெளியில் நம்ம கரகரப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெய் மனம், ஆமாம், ஏலக்காய் வாசம், தேங்காய் வேற போட்டிருக்கீங்க. ஆமாம், எல்லாமே தனியாக தெரியுது. நல்ல வாசம், நல்ல மனமாக இருக்குது. மாமி செஞ்சு காட்டினா இந்த சீடை ரொம்ப அருமையாக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாமி வந்து எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பலகாரமே அவங்க வந்து குறைவான அளவில் நமக்காக செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. இருக்கட்டும்மா. இப்போ இது நம்ம குறைஞ்ச அளவுலையும் காமிச்சிருக்கோம். வந்து வீட்டில் வேணும்னா நம்ம மிக்சியில் உங்களுக்கு தேவையானதை இந்த அளவு வச்சு போட்டு பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். மாவு மிஞ்சினா கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் எல்லாம் தான் தீபாவளிக்கு பண்ணுறோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை. இதை தீபாவளிக்கு பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். வெல்லம் போட்டது சர்க்கரை பயம் இல்லை, அதனால் யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. இருக்கட்டும். வியூவர்ஸ்க்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக நீங்களே வந்து செஞ்சு காட்டினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாமி. நன்றி, வணக்கம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.